ஓகே எடுத்தாச்சு. இப்போ நம்ம போர்ட்ரேட் டிராயிங் அல்லது ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் ரெண்டும் சேர்ந்தது வந்து வரைய போகிறோம். இந்த பையனை வந்து வரையப்போம். ஃபஸ்ட்டு வந்து தலையிலிருந்து ஆரம்பிக்கணும் வரைகிறதுக்கு. தலை முடிய லெஃப்ட் சைடு தலைமொழியை வந்து வரையணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து வரையணும். சைடில் ஹேர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரையணும். ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கம் டாப்பில் கொஞ்சம் ஹேரை வந்து நம்ம இப்போ வந்து வலது காது பக்கம் வந்து நம்ம வரைகிறோம் இந்த மார்க்கரை வச்சு. அப்புறம் வந்து இப்போ வந்து இடது பக்கம் வந்து அதாவது கண்ணம் இடது கண்ணை வந்து வந்து வரைகிறோம். கண்ணது பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு காது வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இடது கண்ணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரையணும். கீழ்பக்கமாக கோடு வளைவு கோடு வந்து இழுத்து விடணும். அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு வரைக்கும் இழுத்து விட்டணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு காது ஆரம்பித்து ரைட் சைடு காது வரையணும். காது வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடில் வலது கண்ணம் அதை வந்து கொஞ்சமாக வரைஞ்சிட்டு கழுத்து பக்கம் அந்த பையனுடைய கழுத்துக்களை வந்து இப்போ வந்து வரைகிறோம். வரைஞ்சிட்டு இப்போ இந்த பையன் போட்டுக்க டிஷர்ட்டு வந்து வரைகிறோம். டிஷர்ட்டை வந்து வரையும்போது அந்த பையன் வந்து கழுத்தில் போட்டிருக்க அந்த கயிறை வந்து இப்போ நம்ம வரைகிறோம். இப்போ கழுத்தில் அந்த பையனுக்கு இருக்க கோடுகளை சரி பண்ணுறோம். மொத்தமாக இருக்கா? இடது ஷோல்டர் படம் வரைய ஆரம்பிக்கிறோம். அந்த காலரு இடது ஷோல்டர் காலரை வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ ரெண்டு சைடும் உள்ள காலரை வரைஞ்சாச்சு. அப்புறம் சட்டை மாட்டுற பட்டன் இருக்குல்ல இப்போ வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பையனுடைய வலது ஷோல்டரில் இப்போ வரைகிறோம். வலது ஷோல்டரில் கோடுகள் வளைவுகள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த கை வந்து வரைகிறோம். அந்த பையனுடைய வலது கை வந்து இப்போ வரைகிறோம். ராஜி நேரம் பாரு, அவங்கள பார்க்கணும். அதே டிஷர்ட்டை வந்து கொஞ்சம் லேசாக வந்து அந்த பையனுடைய இடது கை வந்து இடது கையை வந்து வரைகிறோம். நம்ம இடது கை டிஷர்ட்டை இப்போ வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இடது கை டிஷர்ட்டை வரைஞ்சிட்டு அப்புறம் இடது கை வந்து இப்போ வந்து வரைகிறோம். லேசாக வளைவுகள் போட்டு வரைகிறோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து தலைமுடி அந்த பையனுடைய தலைமுடியை இப்போ சரி பண்ணுறோம். சரி பண்ணி வரைகிறோம். கோடு அப்புறம் சைடுகளில் அந்த முடிவினுடைய கோடுகளை வந்து இப்போ வந்து நம்ம வரைகிறோம். இப்போ தலைமுடியை வரையும் போது வந்து கொஞ்சம் கவனமாக வந்து வரையணும். லைட்டாக வரைஞ்சா போதும். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தான் வரையணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இடத்துல வந்து நம்ம வந்து டாட் பண்ணிக்கலாம். இடது பக்கம் இந்த பையனுடைய இடது பக்கம் வரைஞ்சிட்டு வலது பக்கம் தலைமுடியை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன கோடு தலை முடி டாப்பில் வந்து இப்போ வந்து நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் இடது பக்கம் உள்ள தலைமுடி இடது காது உள்ள தலைமுடியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வரைகிறோம். ஏன் ரொம்ப தூரமாக வந்தால் வெளிச்சம் படுத்துன்னு தெரியும், கொஞ்சம் கிட்டக்க வந்தால் கிளாரு வெளிச்சமே தெரிய மாட்டேங்குது. வலது பக்கம் புருவத்தை ஃபஸ்ட்டு வரைகிறோம். வந்துட்டு இடது பக்கம் புருவத்தை வரைகிறோம். ஒரு வளைவு கோடு புருவத்துக்கு ஃபஸ்ட்டு
கீழ்ப்பக்கமாக ஒரு வளைவு கோடு, அதுக்கப்புறம் மேல் பக்கமாக ஒரு வளைவு கோடு வரைகிறோம். அதுக்கப்புறம் வலது கண் இப்போ வந்து வரைகிறோம். வலது கண்ணை வந்து வரைகிறோம். இந்த கண்கள் வந்து வரையும் போது கொஞ்சம் கவனமாக வரையணும். ஏன்னா நம்ம எரேசர் இல்லாமல் வரைகிறோம். அதனால் எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து இப்போ சரி பண்ண முடியாது. பிளாக் மார்க்கரில் வரைகிறோம். இப்போ வந்து வலது கண்ணை வந்து ஓரளவு அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த பையனுடைய இடது கண்ணை வந்து அவுட்லைன் வந்து நம்ம வரைகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வரைய வேண்டும். அப்போது தான் வந்து சரியான அளவில் 2 கண்ணுகளும் நம்ம வந்து வரைய முடியும். இப்போ கண்ணினுடைய கருவிழி, வலது கண் கருவிழியை வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ இடது கண் கருவிழியை வந்து வரைகிறோம். ஓகே. இப்போ வந்து 2 கண்களை வரைஞ்சாச்சு. இப்போ வந்து மூக்கு, அந்த பையனுடைய மூக்கை வந்து நம்ம இப்போ வரைகிறோம். மூக்கை வந்து கொஞ்சம் மெதுவாக கவனமாக வரைய வேண்டும். கீழ் வளைவு கோடு, மேல் வளைவு கோடு, 2 வளைவு கோடுகள் வரும். மொத்தம் 3 வளைவு கோடுகள் வரும். ஃபஸ்ட் வளைவு கோடு, கீழ் வளைவு கோடு, அதுக்கப்புறம் சென்ட்ரு வளைவு கோடு, அதுக்கப்புறம் மறுபடியும் மேல் வளைவு கோடு. இப்போ அந்த கன்னங்கள் வந்து இப்போ வந்து நம்ம வரைகிறோம். தம்பி ஆட்டாதரா வலது பக்கம் கன்னத்தை வந்து வரைகிறோம். அந்த பெண்டு கோடு, வளைவு கோடு வந்து இப்போ நம்ம வரைகிறோம். வரைஞ்சிட்டு இப்போ அந்த பையனுடைய வாய்ப்பகுதி வந்து வரைகிறோம். வாய்ப்பகுதி வந்து நம்ம உதடுகள் ஃபஸ்ட்டு மேல் உதடு வந்து வரையணும். இப்போ வரைகிறோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் பல்லு வரைகிறோம். ஒவ்வொரு பற்களாக வந்து வரைகிறோம். அதுக்கப்புறம் வந்து கீழ் உதடு வந்து வரைகிறோம். கீழ் உதடு வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இப்போ கீழ் உதடு வரைஞ்சி முடிச்சாச்சு. கீழ் உதடு பக்கத்தில் கீழே வந்து கொஞ்சம் லேசாக வந்து அந்த நிழல் டார்க்காக லேசாக நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இப்போ வந்து மறுபடியும் மூக்கு பகுதி வரைஞ்சோம்ல, மூக்கு பகுதியில் வந்து அந்த ஷேடோகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணுறோம். சரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து புருவத்தை சரி பண்ணுறோம். புருவத்தை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தலைமுடியை வந்து மறுபடியும் கொஞ்சம் டச்சப் பண்ணுறோம். கொஞ்சம் விட்டு போன பகுதி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இப்போ வந்து வரைகிறோம். இப்போ ஓரளவு வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணிட்டோம் 95%. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும். முகத்தை வந்து வலது கண்ணங்கள், இடது கண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது கேட்க மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை சரி பண்ணுறோம். இப்போ மறுபடியும் பாடி, ஷோல்டர்ஸ் சரி பண்ணுறோம். அந்த செட்டை கொஞ்சம் சரி பண்ணுறோம். அந்த சிம்பிள்ஸ் அதை வந்து இப்போ வரைகிறோம். ஃபைனலாக வந்து படம் வந்து இப்போ வரைஞ்சி முடிக்க போகிறோம். அந்த பையனுடைய படத்தை வந்து வரைஞ்சி முடிச்சுட்டோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு நல்லபடியாக. ஃபோன் பண்ணி படத்தை அப்படியே பார்த்து நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஈஸியாக வரைஞ்சிடலாம். இதுக்கு பேர் தான் போர்ட்ரேட் ட்ராயிங். 3D ட்ராயிங் ஓரளவு வரும்.